தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். காங்கிரஸை புறக்கணித்தார் சோனியா காந்தி அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். காங்கிரஸை புறக்கணித்தார் சோனியா காந்தி அதிர்ச்சி. தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பிரதமரை சந்திப்பதற்காக ஏறத்தாழ முதலமைச்சராக பதவியேற்று 17 நாட்கள் கழித்து டெல்லி சென்றார். டெல்லியில் பிரதமர் மற்றும் நிதியமைச்சரை சந்தித்து பேசினார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜோசப் விஜயை சந்திக்க மறுத்தார். அவர் இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சி முன்னாள் தலைவர் சோனியா காந்தி வீட்டில் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தியை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. ராகுல் காந்தி, சோனியா காந்தி ஆகியோர் ஜோசப் விஜய்க்கு விருந்து ஏற்பாடு செய்திருந்தனர். தடபுடலான விருந்து ஏற்பாடு செய்திருந்தனர். விருந்து ஏற்பாடு செய்து ஜோசப் விஜயிடம் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி கேட்க முடிவு செய்திருந்தனர். இந்த சூழ்நிலையில் ஜோசப் விஜய் தனது திட்டங்களை மாற்றி அமைத்துள்ளார். அதாவது நேற்றைய தினம் பிரதமரை சந்தித்த ஜோசப் விஜய் என்ன நடைபெற்றது என்று தெரியவில்லை. இன்று காங்கிரஸ் கட்சி தலைவர்களை சந்திக்காமல் அவர் தமிழ்நாடுக்கு உடனடியாக விமானம் மூலம் கிளம்பிவிட்டார். சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தியை சந்திக்கவில்லை. அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் கார்கேயும் மல்லிகார்ஜுனா கார்கேயும் சந்திக்காமல் அவர் டெல்லியிலிருந்து தமிழகம் கிளம்பிவிட்டார். ஏற்கனவே கேரள முதலமைச்சர் பதவியேற்பு விழாவிலும் அவர் கலந்து கொள்ளவில்லை. ஆக காங்கிரஸ் கட்சியை தொடர்ந்து புறக்கணிப்பதாக காங்கிரஸ் கட்சியினர் கூறுகின்றனர். என்ன காரணம் என்று தெரியவில்லை. நேற்றைய தினம் பிரதமரை சந்தித்துவிட்டு இன்று சோனியா காந்தியை சந்திக்க திட்டமிட்டிருந்தார். பாஜக தரப்பிலிருந்து ஏதும் அழுத்தம் கொடுக்கப்பட்டதா, மிரட்டல் கொடுக்கப்பட்டதா என்று தெரியவில்லை. காங்கிரஸ் தலைவர்களை சந்திக்காமல் ஜோசப் விஜய் தமிழ்நாடு திரும்புகிறார்.